ஓகே கைஸ், நம்ம சிட்டி உள்ள வந்துட்டோம். வாங்க இந்த லோகம் அங்கே அப்படியே பாருங்க. எப்படா போனா மேப் பாடுறா, கீழே போகணுமா? கீழே தான் போனோம், போர்டு பார்த்தல. அது ஓகே, ரைட் எடுக்கணும்ல. பைக் எவ்வளோ தூரம் போதோ போயிட்டே இருக்கு. தமிழ்நாடு வண்டி ஓரங்கட்டு சொல்லி வாயமும் இல்ல, சிக்னல் இல்லைல்ல. இது இப்ப கட்டியிருக்காங்கடா பிரிட்ஜ்லாம். திருப்பதி நகராட்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரைஸ், நம்ம திருப்பதி வந்துட்டோம். அது தெரியுது பாருங்க, ஆர்ச். திருப்பதி வந்துட்டோம் கைஸ். நம்ம வீடாண்ட பிஎஸ் ரெஸ்டாரண்ட்னா என்னது? பிளே ஸ்டேஷனா சொல்லுவாங்க? பெரம்பூர் சீனிவாசன். ஆமா, பத்மாவதி சீனிவாசன் போட்டு பெரம்பூர் சீனிவாசன். அங்கே வேற ஒரு போர்டு போட்டுருந்தான், பத்மாவதி சீனிவாசன் அப்படின்னு போட்டு. ஊருக்கு ஏற்ற மாதிரி பேரை மாற்றிடுவோம். எப்படா இப்படிதான் போங்களா? திருமலை ஸ்ட்ரைட், நந்தினி. இந்த மலை தான் அது பேர் திருமல் ஃபேஸ். படுத்துன்னு கிராம தெரியுதா? அந்த மவுண்டைன் தான் திருமல் ஃபேஸ். அப்படியே இருக்கும் பாருங்க. கேமராவில் தெரியுமான்னு தெரியல. கேமராவில் எடுக்கல, வீடியோ அது எடுத்துட்டு இருக்கேன்டா. இதுல இருக்கா டக்குன்னு சிட்டியில். கைஸ், நாங்கள் அந்த திருமலை பிரிட்ஜ் மேலே வந்துக்கிட்டே இருந்தோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மலை பார்த்தீங்கன்னா சேம் பெருமாள் ஃபேஸ் மாதிரியே இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் இப்போ பார்த்தோம், சேம் அப்படியே இருக்குது. இங்கே நம்ம அவனை முறைக்க கூட முடியாது. எவ்வளோ கிலோமீட்டர் பாரு? நந்தி ஹில்ஸ்லாம் இங்கேருந்து கிட்டையா? நந்தி ஹில்ஸ் கூட நல்லா இருக்கும். போயாங்க இல்லடா, ரேப்பு செக் அவுட் கேட்டு வரியா? கேள்றா, நீ போடுறா. நேரில் நின்று ஃபோன் பார்க்கலாம். ஒன்றா நேரில் நின்று இங்கேருந்து ஹோட்டல் தரலையா? சரி, உள்ளே கைஸ், நாங்கள் பிரிட்ஜிலேருந்து இறங்கி வந்துகிட்டே இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேவிஆர் டீலக்ஸ் ரூம் சொல்லிட்டு ஒன்று இருந்தது. சரி, நாங்கள் அதில் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, பைக் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ உள்ளே வந்து செக் பண்ணோம், எல்லாமே கரெக்ட் நல்லா இருந்துச்சு. நான் ஏசி புக் பண்ணோம். 1 டேக்கு வந்து 800 ருபீஸ் கேட்டாங்க. 200 ருபீஸ் அட்வான்ஸ், டோட்டல் 1000 ருபீஸ் கொடுத்தோம். மார்னிங் நாங்கள் வரும்போது 200 ருபீஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டோம். அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அது நீங்களே வீடியோவில் பாருங்கள், நான் சொல்கிறேன். இதான் எங்களோட ரூம். மறுபடியும் ரூம்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 hours later. கிளம்பிட்டோம். நேராக நம்ம திருப்பதி மலை தான் ஏற போகிறோம். ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இது இறங்குற வழியா ஏறுற வழியா தெரியல. காலையில வரானுங்கல்ல, அந்த கேமரா வேற. எங்கடா? இந்த கோயில் தான் நம்ம அங்க வந்து பார்த்தோம். அப்படிதான் போகணுமா?
இப்போ பைக் எப்படி இதுதான்யா கைஸ் செம்ம கியூ. யாராவது போறாங்க நீ இறங்கிக்கோ. என்ன போலீஸ்கார் நிக்கிறாரு? நம்மளும் டீசெண்டா நிப்போம், அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. இறங்கி வா. கேமரா சார், கேமரா லைவ் இல்லை. பார்த்து பார்த்து லைவ் கிடையாதுல்ல. ஏதாவது வாங்கணுமா? ஆ ஓகே காய்ஸ், செக்கிங் முடிஞ்சிச்சு. You can see there in him. Just trying to go. Okay, okay. பரா எடுறா. ஏய் ஏன்டா அப்படி பண்ற? அங்க பாருங்க. யாராவது அங்க இருந்து வீடியோ எடுத்தா நல்லா இருக்கும். பேசாம நீ ஓடி போயிட்டு நிக்கிறியா? வேற சீட்டா வரக்கூடாதுன்னா இப்படிதான் வர நந்து வந்து இப்படி ஏறி வராதாமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க வண்டி போய் பாறையில முட்டுறக்கூடாது. என்ன வண்டி நிப்பாட்டுக்கிறான்? எல்லாம் எப்படி போறாங்க? அவன் மட்டும் போறான். ஓகே, பைக் அது வரைக்கும் போகுது, பார்ப்போம். இது எங்கடா இது நிற்கிறார்? அதுவா? பைக் பார்க்கிங், பைக் பார்க்கிங். ஸ்ட்ரைட்டா? ஓகே, 300ண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ். என்னதுடா ஏடிசி சர்க்கிள்னா? பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரியா இல்ல, டர்னிங் சரியா இல்ல உங்ககிட்ட. எப்படா உனக்குலாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான்னு தெரியல. ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? முன்னாடி போனோம். பரவாயில்ல, இதெல்லாம் ஜாலியா இருக்கு. இங்க இருந்து நின்னாதான் நமக்கு பார்க்கிங் தேடுறா. பார்க்கிங் தானே மெயின். என்ட்ரன்ஸ்
கேட்டேன், கூட்டின்னு வந்தாங்க. உங்கள் பேர் 300. நான் இந்த வண்டி ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டு விட்டுறேன். இல்லைடா கால் செருப்பு போடலடா. பண்ணி வச்சிருக்கேன். நான் மட்டும் செருப்பு போட்டாவே உங்க கூட வந்திருக்கேன். நான் பின்னாடி இது கைஸ் நாங்கள் ஏடிசி சர்க்கிள் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் பைக் அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு 300 ருபீஸ் நாங்கள் தரிசனம் டிக்கெட் போட்டதால் எங்களுக்கு அங்கே தான் கிடச்சிது. ஸோ வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் க்யூவில் நடக்க ஆரம்பிச்சோம். டிக்கெட்டை காமிச்சிட்டு நாங்கள் எங்களை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு உங்களுக்கு வெளியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். The next morning. ஹாய் கைஸ், வெரி குட் மார்னிங். நான் தான் உங்கள் பிரபு பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் நேற்று திருப்பதி போயிட்டு வந்தோம். நைட் ரெஸ்ட் எடுத்தோம், ரூமில் ரெஸ்ட் எடுத்தாச்சு. சரி கோயிலுக்கு இப்போ வேணாம், நாளைக்கு காலைல போயிடணும்னு சொல்லிட்டு பத்மாவதி அம்மன் கோயிலுக்கு இன்றைக்கி கிளம்பலான்னு இருக்கோம். நான் குடிச்சிட்டு வந்தது, ஆகாஷ் குடிச்சிட்டு இருக்கான். அவன் வந்து 2 பேர் சேர்ந்து கிளம்பிடுவான். முடிஞ்சால் அங்கே என்னென்ன வீடியோஸ் எடுக்க முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மொபைல் தான் எடுத்துகிட்டு போகிறேன், கேமரா எடுத்துகிட்டு போகிறேன். எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். கைஸ் நாங்கள் பத்மாவதி அம்மன் கோயில் தரிசனம் பார்க்க போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தரிசனம் கிடச்சிட்ருக்கு. ஸோ நாங்கள் அதை எப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடணும்னா ஓகே கைஸ், நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் அலமேலுமங்கபுரம் கோயிலுக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு என்ட்ரி ஆகணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மொபைல் கேமரா எதுவுமே நாட் அலவுட் போட்டிருக்கு. ஸோ நான் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் அந்த கேப்பில் போயிட்டு நான் சில வீடியோஸில் எடுத்துட்டேன் என்னோடய மொபைலில். என்ன அலமேலுமங்கபுரம் கோயிலுக்கு போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோங்க. அலமேலுமங்கபுரம் கோயிலோடைய இன்னொரு பேர் திருச்செந்தூர் பத்மாவதி தாயார் கோவில். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததும் ஃப்ரீ தரிசனம், உள்ளே போனதும் 50 ரூபா தரிசனம், ஃப்ரீ தரிசனம் 2 பேரையும் கொஞ்சம் தூரத்தில் அப்புறம் சாமி பார்க்க விடுறாங்க. இதுவே 200 ரூபா தரிசனம் வந்து தனி கியூவோட வராங்க. பட் ஆனால் நாங்கள் இங்கே வந்து 200 50 ரூபா அந்த மாதிரியில் கொடுத்து போகவே இல்லை. அப்படி போய் பார்க்கணுமோ ஒன்றும் அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா குளம் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. ஆனால் மண் இல்லைங்க, கீழே ஏதோ மேட்டில் போட்டு கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் க்ளீனாக இருக்குதுங்க. இந்த குளம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து குளிக்கலாம், ஆனால் இப்போ ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இதான் லட்டு கவுட்ருங்க. ஒரு லட்டு வந்து 25 ரூபா விற்கிறாங்க. எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். கவர் வந்து 10 ரூபா விற்கிறாங்க. ஓகேங்க, சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ நேராக ரூமுக்கு தான் போக போகிறோம். அங்கே போய்ட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம ரூமில் வந்து கிளம்பிட்டோம். ஸ்கேம் பண்ணுறாங்க கைஸ். 800 வந்து புக்கிங்க்கு, 200 அட்வான்ஸ் தான். இப்போ போகும்போது 100 அவனே எடுத்துக்கிட்டு 100 டிப்ஸு சார் 100 இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். பேசி சண்டை போட்டு அந்த 200 பிடிக்கிட்டு அப்புறம் கெஞ்சினா சரி கொடுங்க சார் டிப்ஸ் கொடுங்க சார், அப்புறம் 100 கொடுத்து விட்டேன். பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறானுங்க இங்கே. 2வது பார்த்துட்டு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கார்டு எதுவுமே அக்செப்ட் கிடையாதுங்க. கார்டு மிஷினே கிடையாது. ஒன்று ஜிபே இல்லை கேஷ், இது 2 தான். ஸோ அதுவும் பார்த்துங்க. கார்டு இங்கே எவ்வளோ பேர் ஹோட்டலில் இருந்தாலும் கார்டு கிடையாது. நாங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துட்டோம், கார்டு அக்செப்ட் கிடையாதான். அதுவும் பார்த்துங்க. கேஷ் வச்சுங்க கையில், ஜிபே. அங்கேயும் சரி லட்டு வாங்குற இடத்துல வந்து கேஷ் தானா, கார்டும் கிடையாது, ஜிபே கிடையாது. நாங்கள் போகும்போது கேஷ் கேரி பண்ணிட்டு போகல. ஸோ நாங்கள் எதுவுமே லட்டும் வாங்கலை அங்கே. அதுதான் அந்த லட்டு வாங்காமல் போயிட்டோம். சரி நேராக ரூமுக்கு வந்துட்டு எங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நேராக இப்போது வீட்டுக்கு தான் போகிறோம். காளஹஸ்தி போகலான்னு பார்த்தோம். சரி ஆகாஷோட எங்கள் அம்மா தனியாக தான் இருக்காங்களாம். ஸோ அவங்க வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னோன்னா சரி ஓகே கிளம்பிடலாம் சொல்லிட்டு இப்போ தான் கிளம்பணும். சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ப்ரோ பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திருப்பதி போயிருந்தோம் பார்த்தீங்களா? திருப்பதி போயிட்டு நாங்கள் வந்து 1 வீக் ஆகுது. ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். நான் 2 எபிசோடாக தான் போட்டிருக்கேன். லென்த்தாக இருந்துச்சு ரொம்ப வீடியோ. ஸோ ஒரு வீடியோ போட்டு 1 வீக் ஆகுது. கொஞ்சம் வியூஸ்லாம் போயிருக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். செகண்ட் வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். சார் முன்னாடி இந்த எண்ட்லாக் கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
நம்ம திருப்பதி கோயிலில் மோஸ்ட்லி எடுக்க முடியல, ஏன்னா லாக்கரில் ஃபோன் போட்டதுனால திரும்பி ரிட்டன் உள்ளே போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது மழை வேறு அதிகமாகிடுச்சு, அதனால் எடுத்துன்னு போக முடியல. சரி, ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வண்டி எடுத்து ரூமுக்கு வந்துட்டோம். அப்புறம் பத்மாவதி அம்மன் கோயிலெலாம் போயிட்டு எல்லா இடமும் பார்த்துட்டு அங்கே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் டேரெக்டாக நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக. நான் வர வீடியோ வந்து அப்லோட் வீடியோலாம் எடுக்கலை, ரிட்டன் வர வீடியோலாம் பாருங்கள். மற்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு பிளான் இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டுறதெல்லாம் பார்க்காதவங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.